மீண்டும் மீண்டும் சிறை கலவரம், உயிர்கள் பலியாகிறது, அதிகாரிகள் காயமடைகிறார்கள், சிறை கைதிகள் மிகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு விடயம் இப்பொழுது பெருமளவில் பேசு பொருளாக மாற்றம் கண்டு வருகிறது. மனித உரிமைகள் எங்கே சென்று விட்டது என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற மகர சிறைச்சாலை கலவரத்தின் போது அது இன்று வரை சென்று கொண்டிருக்கிறது. அந்த இடமே ஒரு யுத்த களமாக காட்சி அளிக்கிறது. கைதிகள் கூரைகளுக்கு சிறைச்சாலை கூரைக்கு மேலேறி நின்று போராட்டம் செய்கிறார்கள். இன்னொரு பகுதியான கைதிகள் சிறைச்சாலைக்கு தீ வைக்கிறார்கள். அதிகாரிகளுக்கும் சிறைச்சாலை கைதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முரண்பாடாக கைகலப்பாக மாறி துப்பாக்கி சத்தங்கள் கூட கேட்டது என்ற ரீதியில்தான் தான் இப்பொழுது கருத்துக்கள் பரவி வருகிறது. குறிப்பாக சிறைச்சாலை அமைந்திருக்கிற முக்கியமான பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முப்படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிரடிப்படையினர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கு ஊரடங்கு சட்டமும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட அழுத்தங்கள் மத்தியில தான் இந்த மகர சிறைச்சாலை இன்றைய தினம் காணப்படுகிறது. இன்னும் உயிரிழப்பு அதிகரிக்கலாம், முரண்பாடுகள் அதிகரிக்கலாம் என்ற ரீதியில மேல சிறைச்சாலைக்கு மேல ட்ரோன்கள் மற்றும் விசேடமான நவீன கருவிகள் ஊடாக இந்த சிறைச்சாலையை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது இலங்கை பாதுகாப்பு பிரிவு. இந்த விடயங்களை நேராக சென்று ஆய்வு செய்ததற்காக பாதுகாப்பு செயலாளரை நேராக அங்கு செல்கிறார். இராணுவ தளபதியும் அங்கு சென்றிருக்கிறார். இவ்வாறு ஒரு போர்க்களமாக காணப்படுகிறது மகர சிறைச்சாலை. மீண்டும் மீண்டும் ஏன் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் ஏற்படுகிறது? அங்கு மனித உரிமைகள் தூங்குகிறதா என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே சிறைச்சாலைகள் இலங்கையில் காணப்படுகிற சிறைச்சாலைகள் அதிக நெருக்கடி காணப்படுகிறது, பாதுகாப்பு குறைபாடுகள் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கைதிகளுடைய சுகாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலும் சரி, பொது வழியிலும் சரி. இவ்வாறான சூழ்நிலை தான் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த மகர சிறைச்சாலை கலவரம் பெரும் ஒரு அழுத்தமாக காணப்படுகிறது. ஏற்கனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் பின்னணி கண்டறியப்படுவதற்கு முன்னே மீண்டும் ஒரு கலவரம், அதுல கைதிகள் உயிரிழப்பு என்ற ரீதியில பெரும் ஒரு அச்சத்தை இலங்கை வாழ் மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மையில கூட நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கா அவர்கள் ஒரு ஊழியத்தை தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்ற ரீதியில் அதற்கு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கூட கொண்டு வரப்பட்டது எதிர்கட்சியினால். ஆனால் அது தோற்கடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் தீர விசாரித்து இந்த சிறை கலவரங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாது என்ற ரீதியில் தன்னுடைய வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார். ஆனால் மீண்டும் ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னே நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடந்து ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னே இன்னொரு சிறைச்சாலை கலவரம், அதுல கைதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறது என்ற பாரிய ஒரு விடயம் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. மகர சிறைச்சாலையை சுற்றி கைதிகளுடைய உறவுகினர் சூழ்ந்து கொந்தளிப்புடன் காணப்படுகிறார்கள். குறிப்பாக எதுவாக இருந்தாலும் மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சட்டம் தான் தன் கடமை செய்ய வேண்டும் என்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. வன்முறைக்கு இடமில்லை என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆயினும் நிர்வாக குறைபாடுகள் காரணமாகத்தான் இந்த பாரிய விபத்துக்கள் அல்லது பாரிய கொலைகள் நடைபெறுகிறதா என்ற ஒரு சந்தேகம் பல்வேறுபட்ட மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த சிறை கலவரத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் வெளிவருவார்களா அல்லது இது திட்டமிட்ட ரீதியில் அல்லது யதார்த்தமான முறையில் நடைபெறுகிறதா என்பதை கூட நாங்கள் பொறுத்திருந்து காண வேண்டி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கை சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் 14,000 சிறை கைதிகள் தான் அடைக்கப்படலாம் என்ற ரீதியில கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. பாரிய அளவில் இட நெருக்கடி காணப்படுகிறது. குறிப்பாக இப்ப இருக்கிற அரசாங்கமானது வீட்டுக்காவல் என்ற ஒரு முறையை கொண்டு வரப் போகிறார்கள் என்ற ஒரு பேச்சு இடம்பெற்றது. அதே நேரத்தில் புதிய சிறைச்சாலைகள் அமைக்கப்படும், இடங்கள் எல்லாம் சரியான முறையில் கவனிக்கப்படும் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இன்னும் ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னே இவ்வாறான ஒரு சிறைச்சாலை கலவரம் பெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. குறிப்பாக வெளிநாடுகளில் இலங்கை அரசாங்கம் சார்ந்த பல்வேறுபட்ட விமர்சனங்கள் உருவாகலாம் என்ற ரீதியிலும் அனுராக்கு ஏதேனும் வெளிநாட்டுகளில் இருந்து அழுத்தம் பெறலாம் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் அல்ல மனித உரிமைகள் மீறல் தொடர்பான விடயங்கள்ல என்ற மாதிரியும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆயினும் இலங்கை ஒரு இறைமை கொண்ட நாடு தன்னுடைய பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த இவ்வாறான விடயங்கள்ல குறிப்பாக தமிழ் மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு வெளிநாட்டு விசாரணைகள் கேட்டு நிற்கிறார்கள். ஏனென்றால் உள்நாட்டு விசாரணைகளில் நம்பிக்கை இல்லாமல். ஆனால் இவ்வாறான விடயங்களில் அனுர அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது? தமிழ் மக்களுக்கான இன்னும் முடிவுகள் கிடைக்காத பட்சத்தில் இவ்வாறு சிறைச்சாலையில் நடைபெறுகின்ற கலவரங்களுக்கு எவ்வகையான தீர்வுகளை இவர்கள் காணப்போகிறார்கள் என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கைதிகள் மரணம் அடைவதற்கு ஏதுவான காரணங்கள் என்ன என்ற மாதிரி பல்வேறுபட்ட கேள்விகள் காணப்படுகிறது.
குறிப்பாக கைதிகள் தப்பிக்க முயற்சி செய்தாலும் சில சட்ட வரையறைகள் இருக்கிறது. அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கோ அல்லது வன்முறைகளை பிரயோகிப்பதோ என்ற சட்ட ரீதி இவ்வாறான சட்டங்கள் பின்பற்றப்பட்டதா என்ற கேள்விகள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போதே எழுப்பப்பட்டது. அதற்கான விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட இருந்து வாக்குமூலம் பெற்றதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த இடத்துல தான் இப்ப மீண்டும் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த மகர சிறைச்சாலை கலவரமானது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. இது எங்கு சென்று முடிய போகிறது, இனி வருங்காலங்களில் எவ்வகையான கலவரங்கள் மேற்கொள்ளப்பட போகிறது, குறிப்பாக இது திட்டமிட்ட ரீதியில் தான் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு கேள்விகளும் இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இது தொடர்பான மேலதிக விடயங்களை நாங்கள் பொறுத்து நாம் காண வேண்டும். இப்ப இருக்கிற அரசாங்கம் இந்த விடயங்களை எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பது தொடர்பாக, குறிப்பாக நீதிபதிகள் மற்றும் நீதிமன்றங்களுடைய வள பற்றாக்குறையும் இந்த கைதிகளுடைய அதிகரிப்புக்கு பாதி ஒரு செல்வாக்கு செலுத்துகிறது என்ற ரீதியிலும் பேசுபொருள் காணப்படுகிறது. குறிப்பாக வளர்ச்சி கண்ட நாடுகளில் 10 லட்சம் மக்களுக்கு கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 60 நீதிபதிகள் காணப்படுகின்ற இடங்கள்ல இலங்கையில 10 தொடக்கம் 20 நீதிபதிகளை காணப்படுகிறார். இது பாரி ஒரு அச்சுறுத்தல் நீதித்துறைக்கு என்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. ஆயினும் இந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை அரசாங்கம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தாலும் இவ்வாறான சிறை கலவரங்களை ஏன் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, முன்கூட்டியே தடுத்து நிறுத்த முடியவில்லை, மனித உயிர்கள் பலியான பின் தான் இந்த சிறை கலவரங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறதா என்ற ரீதியில தான் பல்வேறுபட்ட ரீதியில கேள்விக்கு கணைகள் தொகுக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த சிறை கலவரமானது இன்று மட்டும் நடைபெற்றது விடயமில்லை. காலமாக தமிழ் அரசியல் கைதிகள் இந்த சிறை கலவரங்களின் போது கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கான தீர்க்கமான முடிவுகள் கண்டறியப்பட்டிருந்தால் இப்பொழுது இந்த சிறை கலவரங்களை சரியான முறையில் கையாண்டிருக்கலாம் என்ற கேள்விகளும் தொகுக்கப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக சிறை கலவரங்களின் போது அதிகமாக தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டார். அது திட்டமிட்ட ரீதியில் மேற்கொள்ளப்பட்டது என்ற ரீதியில் பார்க்கப்பட்டாலும் இப்ப நடக்கிற இந்த சிறை கலவரங்கள் மீது பாரி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டு வருகிறது. இப்ப இருக்கிற அரசாங்கம் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் இந்த போதைப் பொருள் ஆசாமிகள் பல்வேறுபட்ட ரீதியில இந்த சிறைகளை உடைத்து தப்பித்து செல்வதற்காக கூட இந்த சிறை கலவரங்கள் திட்டமிட்ட ரீதியில் நடைபெறுகிறது. அல்லது இப்ப இருக்கிற அரசாங்கத்துடைய ஆட்சியை குழப்புவதற்காக அவர்கள் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக கூட இந்த சிறை கலவரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற ரீதியில் இப்ப கருத்துக்கள் வெளிவந்து காணப்படுகிறது. ஆயினும் சிறை கைதிகள் என்பவர்கள் முழுமையாக அரச பாதுகாப்புடன் இருக்க வேண்டியவர். அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்றால் அல்லது சிறை கைதிகளை தாண்டி சிறை அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வதற்காக தங்களுடைய உயிர்களை பணயம் வைக்கின்ற இந்த அதிகாரிகளுடைய உயிர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சிறை அதிகாரிகளுக்கு பாரிய அளவில் உடல் நோய்கள் அதிகமாக காணப்படுகிறது. சராசரி மனிதர்களை விட அவர்களுடைய உடலில் பாரிய நோய்கள் காணப்படுகிறது என்ற ரீதியில் தற்காலத்தில் ஒரு மருத்துவ அறிக்கை வந்திருந்தது. இது அதிர்ச்சியூட்டும் விடயமாக காணப்படுகிறது. சிறை கைதிகளை தாண்டி சிறை அதிகாரிகளுக்கான பூரணமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். நீர்கொழும்பு பிரச்சனையில கிட்டத்தட்ட பல அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டார்கள். மிக வன்முறையாக கையாண்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான நீதி என்னுமே வழங்கப்படாத நேரத்தில் இப்பொழுது மீண்டும் அதிகாரிகளுக்கும் உயிர் அச்சுறுத்தல் வந்திருப்பது பெரும் ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் சிறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, சிறை கைதிகளாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய உயிர்களும் மதிப்பு மிக்கவை. அவர்கள் சிறை கைதிகள் எவ்வகையான கொலை குற்றங்களோ ஏதோ செய்திருந்தால் கூட அவர்கள் சட்ட ரீதியாக தான் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர அநியாயமாக சுட்டுக் கொல்லப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற மாதிரி தான் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த சிறை கலவரங்கள் நிறுத்தப்பட வேண்டும், மனித உயிர்கள் பலியாவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில் தான் பல்வேறுபட்டவர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக சிறைச்சாலைகளுக்கு நாங்கள் மாளிகை போன்று விடயங்கள் அமைக்கப்படாவிட்டாலும் சிறை கைதிகள் தண்டனை அனுபவிப்பதற்காக சிறைச்சாலை சென்றிருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதர்கள் என்ற ரீதியில் சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது மனித அபிமானம் என்ற விடயத்தில் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த விடயங்கள் எந்த ஒரு இடத்துல மீறப்படக்கூடாது. அவ்வாறு மீறப்பட்டால் அது மனித உரிமை சார்ந்த விடயங்களுக்குள் தாக்கம் செலுத்தும். ஆனால் இலங்கையில் பல்வேறுபட்ட ரீதியில் இந்த மனித உரிமை ஆணைக்குழு அழுத்தம் தெரிவித்தும் அண்மையில கூட மனித உரிமை ஆணைக்குழுவை வெளிக்கிட சிறைச்சாலைக்கு செல்லப்படவில்லை என்ற ரீதியில் ஒரு வழக்கு கூட சென்று கொண்டிருக்கு. இது இவ்வாறு இருக்கிறது அந்த மனித உரிமை ஆணைக்குழு ஆனது தங்களுடைய பூரணமான விடயங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இனிவருங்காலங்கள் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் சார்ந்த விடயங்களிலும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்ற விடயம் இப்பொழுது பெருமொரு பேசுபொருளாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சிறை கலவரங்கள் தொடர்பான விடயங்களை.